வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நாளெல்லாம் குறிச்சாச்சு. தேர்வு நெருங்கிட்டே இருக்கக்கூடியது. இந்த காலத்தில் இந்த சமயத்தில் பெற்றோர்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் புத்திமதி சொல்லுங்கள், வழிகாட்டுங்க அப்படின்றாங்க. பொதுவாக நம்மளுக்கு கடைசி நேரத்தில் குழந்தைங்களை குழப்பவும் கூடாது, பெற்றோர்கள் நம்பிக்கையும் நம்ம ஒழிக்கவும் கூடாது. பொதுவாக குழந்தைங்களுக்கு எப்பொழுதும் நான் சொல்லக்கூடியது, கல்வியாண்டு தொடக்கத்தில் ஜூன் மாதத்திலேயே நம்மளுக்கு மார்ச் ஏப்ரலில் முழு ஆண்டு தேர்வு வருது. அதுக்காக தயாராகுங்கன்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு பருவத்தையும் நம்ம அறிஞ்சு செயல்படுத்தணும். பருவத்தை அறிஞ்சு நம்ம ஒழுங்குனாக்கா நம்ம செல்வாக்கை கட்டி வச்சுக்கலான்னு வள்ளுவர் சொல்லுவார். அதாவது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கம் கயிறு அப்படின்னு சொல்றாரு. பருவத்தோடு நம்ம ஒட்டி போனாக்கா கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கிற செல்வாக்கை நம்ம கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் சிலர் தவறான பருவத்தில் தவறான செயல்களை செய்வாங்க, சலிச்சுக்குவாங்க. மாவு விற்க போன காற்றடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க, உப்பு விற்க போன மழை பெஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்களோட செயல்பாட்டில் தான் குறைபாடு. மழை கொட்டுற மழையில் எதுக்கு உப்பு விற்க போகணும்? நல்ல காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு காற்றுல பறக்கக்கூடிய பொருளை விற்க போகணும் அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். அந்தந்த பருவத்தில் செய்ய வேண்டியது செஞ்சுக்கணும். அந்த பருவத்தில் தப்பு எது நடந்தாலும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நாள் அல்லா நாள் பூத்த பூ அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அதுதான் நடக்குது. சின்ன பருவத்திலேயே செல்ஃபோனில் கண்டதையும் பார்த்து குழந்தைங்க அதாவது பிஞ்சிலேயே பழுத்து போகிறாங்க. அது சுவைக்காது. எந்தெந்த பருவத்தில் எது அறிஞ்சிக்கணும், என்னென்ன செயல்முறையை நம்ம செய்யணும் அப்படின்றது ஒரு வரைமுறையே இருக்குது. அது தெரியாதனால தான் குழந்தைங்க தடுமாற்றமும் ஏற்படுது. இருந்தாலும் தேர்வுக்கு குழந்தைங்களை சொல்லக்குள்ள நம்ம காலாண்டு அரையாண்டு திருப்புதல் தேர்வில் வந்துடக்கூடிய வினாத்தாளில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை தேடி நல்லா படிச்சுக்குங்க. இதே உங்களுக்கு 60 விழுக்காடு மதிப்பெண்ணை கொண்டு சேர்த்துரும். அதே போல் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுனாக்கா இரவு 1 மணி மட்டும் கூட முடிச்சிருந்து பார்க்குறீங்க. தேர்வு நெருங்கிருச்சு. நம்ம நீலகிரியில் அதிகாலையில் எழுந்து படிக்க முடியாத சூழல். ஆனால் நீங்கள் இரவு 12-1 மணி மட்டும் கூட நீங்கள் படிங்க. படிக்கிறதுனாக்கா சும்மா வாசிச்சுட்டு போகிறது இல்லை. படித்ததை மனசில் அசை போட்டுட்டு அதை சொல்லி பார்த்துட்டு நம்ம தாளில் எழுதி பார்த்து எழுதுக்குள்ளே வரக்கூடிய பிழைகளை திருத்தி அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு முழுமையாக நம்ம தேர்வுக்கு தயாராகணும். அச்சப்படக்கூடாது. அச்சம் இல்லாமல் தேர்வுக்கு போகணும். அதே போல் புதிதாக இந்த கடைசி நேரத்தில் எடுத்து நம்ம படிக்கிறதையும் தவிர்க்கணும். ஆனால் காலாண்டு அரையாண்டு திருப்புதல் தேர்வுக்கு வந்திருக்கக்கூடிய கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய வினாக்களை கண்டிப்பாக எல்லாத்தையும் தேடி பார்த்து படிங்க. அதுதான் நன்மை பயக்கும். பெற்றோர்களும் குழந்தைங்க பக்கத்துலேருந்து கண்காணிக்கணும். குழந்தை ஒரு ரூமில் படிச்சுட்டு இருக்கிறான்ட்டு நம்ம இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. செல்ஃபோனை அனாவசியமாக குழந்தைங்க கையில் தரவும் கூடாது. இதை கடைபிடிங்க. இதே போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்கு கண்டிப்பாக நற்பயனை விளைவிக்கும். நன்றி, வணக்கம்.